வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு எப்படி கரண்ட் கால்குலேஷன் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சிங்கிள் ஃபேஸுக்கு எப்படி லோட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இது ஈஸியாக புரிஞ்சிடும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ நம்ம இங்கே ஒரு 2 HP மோட்டர் எடுத்துக்கலாம். 2 HP மோட்டர் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஹெச்பிங்கிறது வந்து எவ்வளோ வரும்னு பார்த்துட்டிங்கன்னா, எத்தனை வாட்ஸ் வரும்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இங்கே ஒரு ஹெச்பியோட வாட்ஸ் வந்து 746. ஒரு ஹெச்பியோட வாட்ஸ் எவ்வளவு? 746 வாட்ஸ் வரைக்கும். அந்த 746 வாட்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்து நம்மளுக்கு இங்கே எத்தனை ஹெச்பி வருதோ நம்ம அது கூட இன்ட்டு பண்ணிக்கணும். அதாவது 746 அப்படிங்கிறத ஒரு ஹெச்பி கன்சியூம் பண்ணுற வாட்ஸ் எவ்வளோன்னா 746. அப்போ இங்கே நம்ம போட வேண்டியது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மோட்டரோட கெப்பாசிட்டி இங்கே நம்ம 2 HP இன்ட்டு 746 போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இது கூட இது இன்ட்டு பண்ணி நம்மளுக்கு வர்ற வேல்யூ எவ்வளோ வருது பவரு, இதை இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு 1492 வாட்ஸ் வருது. இப்போ நம்மளுக்கு பவர் கிடச்சிருச்சு. இதுதான் பவர். இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா தான். அதாவது I is equal to PV into cos pi அப்படின்னு சொல்கிற இந்த ஃபார்முலா. இதுதான் நம்மளோட போன லோட் கால்குலேஷன்லேயும் இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த வேலை பரவாயில்ல. நம்மளுக்கு பவர் வாட்ஸோட பவரு, நம்மளுக்கு விங்கிறது வந்து வோல்டேஜ், அதுக்கு அடுத்தது காஸ் பை அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 0.85 வரும் காஸ் பையோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு இங்கே கிடைச்சது எல்லாம் எடுத்து இங்கே போடலாம். வாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாம். நம்ம ஐ தான் ஃபைன் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இப்போ வந்த பவர், இந்த பவரை நம்ம இங்கே எழுத போகிறோம். 1492 வாட்ஸ், அதுதான் இங்கே பவர். இது பவர். அதுக்கடுத்து இங்கே வாட்ஸு, நம்ம எத்தனை வாட்ஸ் இங்கே வச்சுக்கலாம்? 220 வாட்ஸ் வச்சுக்கலாம். 220 வாட்ஸ் இன்ட்டு 0.85. சரி, பவர் நம்ம அப்படியே போட்டுடலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணிடலாம். இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 187. இதையே டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை ஆம்ஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 7.978 ஆம்ஸ். இப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கிற ஆம்ஸ் வந்து இந்த மோட்டரோட ரன்னிங் கரண்ட்டு தான் நம்மளுக்கு இப்போ இங்கே கிடச்சிருக்குது. ஸ்டார்டிங் கரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இதையை வந்து இப்போ கிடச்சிருக்கிற இந்த வேல்யூவை நம்ம 6 to 7 டைம்ஸ் நம்ம வந்து இப்போ கிடச்சிருக்குது வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் கரண்ட். இதாவது நம்ம ஸ்டார்டிங் கரண்ட் வந்து இதுலேயே வந்து ஒரு 6லேருந்து 7 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால இதை இன்ட்டு 6 or 7 போட்டு டைம்ஸ் மல்டிப்ளை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 40 கிடைக்கும். ஒரு 40 amps வரைக்கும் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு ஸ்டார்டிங் கரண்ட் ஒரு 40 amps வரைக்கும் இருக்கும். இதுவே நம்மளுக்கு இப்போ வந்து இந்த 40 amps எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 6 to 7 டைம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு ரன்னிங் கரண்ட்டை விட 6 to 7 டைம்ஸ் நம்மளுக்கு அதிகமாக வரும் ஸ்டார்டிங் கரண்ட். சரி, இது ஒரு பக்கம் நம்ம வச்சிடலாம். இது நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இதுவே நம்மளுக்கு இப்போ நம்மகிட்ட நம்ம இங்கே ஒரு 2 HP தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இன்னும் இங்கே கொஞ்சம் அடிஷ்னலாக தேவை அப்படின்னா நம்மளுக்கு இதுலேயே ஃப்யூச்சர் யூசேஜும் எடுக்க முடியும். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே
ஒரு 20% வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் யூஸுக்காக இதுலேயும் எடுத்து வைக்கலாம். அதனால் நம்மளுக்கு வந்து இது ஓட்டுறக்கும் சரியாக இருக்கும். நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து இப்போ ஒரு 20% எடுத்துருக்குறேன். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆம்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குது, நம்மளுக்கு 1.97 கிடச்சிருக்கா. அது கூட 20 × 100 இதை டிவைட் பண்ணிட்டு 1.594 வருது. அப்போது நம்மளுக்கு ஃப்யூச்சர் யூசேஜுக்கு நம்மளுக்கு ஒரு ஆம்ஸ் தான் வந்திருக்குது. நீங்கள் வேணால் நீங்கள் பர்சன்டேஜ் அதிகம் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே 7.97 நம்மளுக்கு இங்கே வந்து 1.594 இது நம்ம 2 ஆம்ஸாக கூட எடுத்துக்கலாம், பரவாயில்ல. நான் அப்படி எடுத்துட்டேன். இனி இதை ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ஆம்ஸ் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 9.564, அதாவது இங்கே நம்மளுக்கு 9 ஆம்ஸ் கிடைக்கிது. ஃப்யூச்சர் யூசேஜ் எல்லாம் சேர்ந்து 9 ஆம்ஸ் கிடைக்கிது. இந்த 9 ஆம்ஸ் தான் நம்ம 6 to 7 டைம்ஸ் இதை விட ஜாஸ்தியான ரேட்டிங்கில் வந்துட்டு எடுத்துக்கணும். நம்மளுக்கு இங்கே ஒரு நம்ம இப்போ போடுறப்போ நம்மளுக்கு ஒரு 40 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம எத்தனை ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னா 40 ஆம்ஸ் வருது. அதனால் நம்ம இங்கே ஒரு இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஒரு 4 to 6 ஸ்கொயர் mm வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்சிபியில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சி கர்வ் எம்சிபி எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுவும் எத்தனை ஆம்ஸ் இல்லைன்னா ஒரு 32 ஆம்ஸ் to 40 ஆம்ஸ் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 4 to 6 ஸ்கொயர் mmங்கிற போது உங்களுக்கு வந்து ஒரு 32 to 42 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் வந்து வயரோட கெப்பாசிட்டி. இதுவே ஜாஸ்தி தான், இவ்வளோ கெடுக்காது. நம்ம ஜாஸ்தியாக எடுத்திருக்கோம். இப்படித்தான் வந்து ஒரு மோட்டருக்கு நம்ம லோடு கால்குலேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதில் ஒரு வயரானது நம்ம ஒரு மோட்டருக்கு வந்து எப்படி வாங்குறதுங்கிறது இப்படித்தான் நம்ம வாங்கலாம். இந்த மெத்தட் போட்டு பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு புது மீட்டர் வாங்குறீங்கனாலோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம மறுபடியும் வேறு ஏதாவது மோட்ரு மாற்றணும்னாலோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வயரான செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடும் இருக்குது. 1 HP இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம இப்படி வச்சு ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு போடலாம். இவ்வளோக்குள்ளே தான் நம்மளுக்கு கரண்ட்டான கன்சியூம் ஆகும் ஒரு ஹெச்பிக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எலக்ட்ரிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.